Hi students, இந்த வீடியோல நாம first PHP program run பண்ணி பார்க்கலாம். So run பண்றதுக்கு தேவையான சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. And then அதுக்கான Visual Studio Code இதுதான் நம்மளோட எடிட்டர். இங்க தான் நம்ம PHP program டைப் பண்ண போறோம். இந்த எடிட்டரையும் டவுன்லோட் பண்ணி நாம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். So இது ரெண்டு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி previous வீடியோல பார்த்துட்டோம். So server install ஆனதுமே server application open ஆகும். இதுல வந்து first option வந்து Apache அப்படிங்கிற மாடியூல்ல தான் நமக்கு வந்து PHP ரன் ஆகும். அதனால சர்வர்ல இத ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படினா straight away go to local disk C. local disk C ல வந்து சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆன ஃபோல்டர் இருக்கும். சோ அதுல நாம ஒரு ஃபைலை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணனும். PHP ஒரு ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் திங். சோ அந்த வேலையை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எஸ் ஓபன் ஆகுது. சோ local disk local disk C ஓபன் பண்ணிக்கங்க. இதுல வந்து XAMPP சர்வர் இன்ஸ்டால் ஆன ஃபோல்டர் இருக்கு. இது ஓபன் பண்ணிக்கங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர் இருக்கும். சோ இதுல வந்து நம்ம செலக்ட் பண்றது வந்து HD docs அப்படினு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஃபோல்டர். இப்போ இந்த ஃபோல்டருக்கு நேம் கொடுக்கலாம் PHP code அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. சோ இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிருச்சு. சோ நம்ம ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டோம். எங்க கிரியேட் பண்ணோம்? exam அப்படிங்கிற ஃபோல்டர்ல. இது நார்மலா நம்ம வந்து லோக்கல் டிஸ்க் C ல போனீங்க அப்படின்னா சர்வர் இன்ஸ்டால் ஆனதுமே இந்த மாதிரி ஃபோல்டர் வந்திருக்கும். இதை ஓபன் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா HD டாக்குமெண்ட்ஸ்ல போய் நாம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நான் கிரியேட் பண்ற ஃபோல்டர் வந்து PHP கோட், இதுக்குள்ள எதுவுமே இல்லை. சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட எடிட்டர் ஓபன் பண்ணுங்க. Visual Studio Code. சோ அத Visual Studio Code கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஓபன் ஆகும். சோ இதல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். அப்புறம் தான் ஃபைலை கிரியேட் பண்ணணும். சோ ஃபோல்டர் செலக்ட் பண்றதுக்கு ஃபோல்டர் ஓபன் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. சோ இந்த பாப்அப் மெனுல வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஒரு ஃபோல்டர் local disk C, XAMPP server, இது HD document, இது PHP code. இத போய் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோல்டரை செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளுடைய PHP கோடை இப்போ ரன் பண்ணிடலாம் நம்மளுடைய ப்ரௌசர்ல. சோ PHP கோட் வந்துருச்சு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா PHP கோட PHP ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி நம்ம டைப் பண்ண போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படிங்காட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்றேன். இதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமோட நேம். PHP ஃபைல் ஃபர்ஸ்ட். நாம இங்க கிரியேட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஃபைல் இங்க கிரியேட் ஆயிரும். சோ இங்க கிரியேட் ஆனதுமே இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். வெயிட் பண்ணுங்க, கிரியேட் ஆனது காட்டும். ஃபைல் கிரியேஷன் ரன்னிங் அப்படின்னு காக்குது. ஓகே, கிரியேட் ஆயிருச்சு இப்போ நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து டைரக்டா வந்து நீங்க இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி பாருங்க. இங்க ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. எஸ், கிரியேட் ஆயிருச்சு. சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் PHP ப்ரோக்ராமை டைப் பண்ணலாம். PHP டைப் பண்றது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நம்ம டேக் போடணும். PHP அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். என்டர் பிரஸ் பண்ணுங்க. சோ மானிட்டர்ல நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம HTML மேல டைரக்டா நம்ம டேக் போட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரௌசர் ஸ்கிரீனுக்கு வராது. சோ ப்ரௌசர் ஸ்கிரீன்ல வந்து நமக்கு அவுட்புட் தெரியும் அப்படின்னா எக்கோ அப்படிங்கிற ஒரு அவுட்புட் ஸ்ட்ரீமை நம்ம யூஸ் பண்ணணும். சோ இதுல என்ன டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே ஆகும். வெல்கம் டு ஆல் அப்படின்னு கொடுக்கலாம். வெல்கம் டு ஆல் my dear students. ஓகே, கொடுத்தாச்சு. தென் டபுள் கொட்டேஷன் போட்டு செமிகோலன் போடணும். ஓகே, என்டர் பிரஸ் பண்ணுங்க. தென் PHP க்ளோஸ் பண்ணுங்க. PHP க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரௌசர் ஓபன் பண்ணலாம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம்.
ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆனதுமே நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து சர்வர் முதல்ல நம்ம ப்ரௌசரில் கனெக்ட் ஆகிருக்கா. கண்டிப்பாக நெட்வொர்க் வேணும், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த ஜாம் சர்வர் வந்து கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். வெல்கம் டு ஜாம் அப்படின்னு வரணும். ஸோ இங்கே வெல்கம் டு ஜாம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து சர்வர் கனெக்ட் ஆகிருச்சு. இப்போ ஈஸியாக அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து PHP கோடிங்கில் வந்து 3 லைன் ஸ்டார்ட் இது பண்ணியிருக்கோம். இதில் வெல்கம் டு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ப்ரௌசரில் அதை நம்ம ஷோ பண்ணி காமிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். டேஷ்போர்டில் போய் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல, எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம், இங்கே போய் PHP கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம். சாம் இதுக்கு போய் PHP கோட்னு இந்த ஃபோல்டர் நம்ம ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம் சாம் ஃபோல்டருக்குள்ளே போய். ஸோ அந்த PHP கோட் அப்படியே என்ன ஃபோல்டர் நேமோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். PHP கோட் அப்படின்னு போட்டனுமே வரும். செகண்ட் வந்து நம்ம கொடுக்குறது ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நேமை கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ இப்போ என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே டிஸ்பிளே இருக்கும் வெல்கம் டு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னுடைய PHP ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஹெட்டிங் லெவல் 1 டேக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் அதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ரைட், இப்போ இது வந்து ரீஃப்ரெஷ் மட்டும் கொடுக்குற பாருங்க. எஸ், நம்மளுக்கு வந்து அந்த கோடிங் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி நம்மளுடைய PHP கோடிங் வந்து ஈஸியாக நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரன் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு சர்வர் அண்ட் ஒரு எடிட்டர், விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, இதே மாதிரி நம்ம கோடிங்கை வந்து நம்ம நிறைய கோடிங் டைப் பண்ணலாம். தேங்க்யூ.